உலகின் எந்த ஒரு நடிகனும் ஒரே நாள்ல 3 விதமான வேடங்களை ஏற்று நடிச்சதே கிடையாது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, ஓமர் முக்தார், சாந்தி போன்ற எந்த படத்துடைய ஹீரோவும் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படின்னு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு அந்த படம் முடிந்த பின்னரே அடுத்த படம் வேடம் பற்றி சிந்திப்பாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் காலையில் ரிக்ஷாக்காரன் வேடம் போட்டு நரைத்த தாடியும் பரட்டை தலையும் கிழிந்த கோட்டுமாய் கை ரிக்ஷா இழுத்து நடிப்பார். பிற்பகல் மகாவிஷ்ணு வேடம் போட்டு பாடல் காட்சியில் நடிப்பார். இரவு அந்த வேடத்தை கலைத்துவிட்டு பளபளப்பாக மின்னும் கோட்டும் சூட்டுமாக சொர்க்கம் படத்தில் நடிப்பார். ஹாலிவுட்டில் கூட எந்த ஒரு நடிகரும் இப்படி செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த நடிப்பு பல்கலைக்கழகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் அசாத்தியமான சினிமா பயணத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். கமலும் கிரேசி மோகனும் இணைந்த பல படங்களில் ஆள் மாறாட்டம் செய்வது, அதனால் ஏற்படும் குழப்பங்கள் அப்படின்னு நம்மை சிரிக்க வைக்கும் கதைக்களம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த கதையமைப்பு 1954 வெளிவந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் நடிகர் திலகம் நடிப்பில் சிவாஜி கணேசன், பத்மினி, டி.ஆர். ராமச்சந்திரன், ராகினி அப்படின்ற பெரும் நட்சத்திர பட்டாளம் நடித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற படம் தான் இது. இந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி.ஆர். ராமச்சந்திரன், ராகினி இருவருக்கும் திருமணம் செய்வதென்று பெற்றோர்கள் முடிவெடுத்திருப்பாங்க. ஆனால் கிராமத்து பெண் என்றும் படித்த தனக்கு இணை இல்லாத பட்டிக்காட்டு பெண் என்றும் சொல்லி பெண் பார்க்கும்போது ராகினியை அவமானப்படுத்தி விடுவார் டி.ஆர். ராமச்சந்திரன். டி.ஆர். ராமச்சந்திரனுடைய தந்தை தனது மகனின் நண்பன் சிவாஜி கணேசனை அழைத்து தன் பிள்ளையை திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள சொல்லி உதவும்படி கேட்டுப்பாரு. மேல்நாட்டு மோகம், நவீன நடவடிக்கை, முற்போக்கு கொள்கைகள் கொண்ட டி.ஆர். ராமச்சந்திரனுக்கு அழகான பணக்கார நவநாகரீக பெண்ணை திருமணம் செய்து கொள்ளதான் ஆசை. இதை அறிந்து கொண்ட சிவாஜி கணேசன் மற்றும் ராகினியின் சிநேகிதியாக வரும் பத்மினி 2 பேரும் திட்டம் போட்டு ராகினி தேவி என்று உருமாற்றம் செய்து ராகினியை டி.ஆர். ராமச்சந்திரனின் எதிர் வீட்டில் குடிவரச் செய்வாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய பத்மினியும் உடன் தங்குவாங்க. அந்த புதிய அழகான மாடர்ன் பெண்ணின் நடை, உடை, பாவனை இவற்றில் மனமுருகி மதிமயங்கி அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு டி.ஆர். ராமச்சந்திரன் ஒற்றை காலில் நிற்க அவர் விருப்பப்படியே கல்யாணம் ஜாம்னு நடைபெறும். தான் முதலில் நிராகரித்த கிராமத்து பெண்தான் அவர் மணந்திருக்கும் ராகினி தேவி அப்படின்னு தெரியாம டி.ஆர். ராமச்சந்திரன் ராகினியை ஆங்கிலத்தில் பேசவும் கார் ஓட்டவும் வற்புறுத்த அந்த நிலைமையை சமாளிக்க பத்மினி, ராகினி, சிவாஜி ஆகியோர் அடிக்கும் கூத்து தான் மீதி கதை. இதற்கு நடுவில் சிவாஜி பத்மினி காதல் வேறொரு தனி ட்ராக். கடைசியில் உண்மை எப்படி வெளிவருகிறது, ராகினியை ஏற்றுக்கொள்கிறாரா டி.ஆர். ராமச்சந்திரன் அப்படின்றது தான் கிளைமேக்ஸ். கணபதியாக டி.ஆர். ராமச்சந்திரனும் அவரது உறவினர் மற்றும் நண்பன் அம்பலவாணனாக சிவாஜி கணேசனும் போட்டி போட்டு நடித்து ரசிகர்களை பரவசப்படுத்திய முழு நீள நகைச்சுவை படம் தான் இது. இந்த திரைப்படத்தில் சந்திரபாபு ஒரு சிறிய வேடத்தில் வருவார். தரமான நகைச்சுவை மேலோங்கி இருந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படம் 1954 வெளிவந்து வெற்றி வாகை சூடியது. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படத்திற்கு பா. நீலகண்டன் அவர்கள்தான் திரைக்கதை இயக்கம். தமிழ் திரையுலகின் பழம்பெரும் இயக்குனர் பா. நீலகண்டன் அவர்கள் 1948 வேதாள உலகம் அப்படின்ற திரைப்படத்திற்காக கதை வசனம் எழுதுவதற்காக சினிமாவுக்குள்ள நுழைந்தார். அதன் பிறகு 1951 ஓர் இரவு அப்படின்ற படத்தின் மூலம் இயக்குனராகவும் அறிமுகமானார். அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் உருவான இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முதல் திரைப்படமே வெற்றியாக அமைந்ததை அடுத்து அவருடைய 2வது திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற படம் வெளியானது. இந்த படம் முழுக்க ஒரு காமெடி கதையம்சம் கொண்ட வகையில் அமைஞ்சிருந்தது. மீண்டும் சிவாஜி அவர்களை வைத்து முதல் தேதி அப்படின்ற படத்தை நீலகண்டன் அவர்கள் இயக்கியிருந்தார் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று.
இந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்துடைய தயாரிப்பு B.R. பந்துலு அவர்கள். நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து B.R. பந்துலு எடுத்த இந்த படம் வெளிவந்த போது எதிர்பார்த்த வெற்றி அடையவில்லை அப்படின்னாலும் 2வது 3வது வெளியீட்டில் வசூலை குவித்தது அப்படின்னே சொல்லலாம். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு தயாரிப்பாளர் பந்துலு அவர்களுக்கு பட வெளியீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது பிரபல எழுத்தாளராக இருந்த வேதம் வெங்கட்ராய சாஸ்திரி அப்படின்றவர் அவர் எழுதிய தெலுங்கு நாடகமான வியாமோகம் அப்படின்ற நாடகத்தின் கதையின் அடிப்படையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவருடைய வழக்கறிஞராக N.K. மோகன் ரங்கம் பிள்ளை அப்படின்றவர் பந்துலு மீதும் பத்மினி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மீதும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் சாஸ்திரி அவர்களை சந்திச்சு பந்துலு அவர்கள் ஒரு பெரும் தொகையை கொடுத்து சமரசம் செய்து கொண்டார். இருந்தாலும் எழுத்தாளர் வேதம் வெங்கட்ராய சாஸ்திரி அவர்கள் திரைப்படத்துடைய கதை எழுதியது அப்படின்னு அவருடைய பெயரை டைட்டிலில் போடும்படி வற்புறுத்தினார். ஆனால் அதுக்கு பந்துலு அவர்கள் சம்மதிக்கல. மீண்டும் வெங்கட்ராய சாஸ்திரி அவர்கள் வழக்கறிஞர் மோகன் ரங்கம் பிள்ளை அவர்களை கொண்டு வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அந்த வழக்கு தோல்வி அடைந்தது. திரைப்படம் வெளியாகி ஓரளவு வரவேற்பையும் ரசிகர்கள் மத்தியில் பெற்றது. மேலும் இந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படம் 1952ஆம் ஆண்டு வெளியான பக்ஷர் பாரி அப்படின்ற பெங்காலி திரைப்படத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்ற செய்தியும் உண்டு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்துக்கு இசை T.G. லிங்கப்பா அவர்கள், பாடல்கள் பாடியவர்கள் ராதா ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, ஜிக்கி, A.M. ராஜா, கண்டசாலா, J.P. சந்திரபாபு போன்றவர்கள். T.R. ராமச்சந்திரனும் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடி பாடிய பாடல் ஜாலி லைஃப் அப்படின்ற பாடல் பலராலும் விரும்பப்பட்டுச்சு அந்த காலத்தில். காலிவுட்டின் முதல் காமெடி ஹீரோ T.R. ராமச்சந்திரன் அவர்களை பற்றி பல நேரங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கண்ணால் பேசி பேசி கொள்ளாதே, காதால் கேட்டு கேட்டு செல்லாதே அப்படின்ற பாடலில் நடிகர் T.R. ராமச்சந்திரனுடைய உடல் மொழியை ரசிக்காதவங்களே இருக்க முடியாது. 1940ஆம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் கோலோச்சியவர் T.R. ராமச்சந்திரன். இளைஞர்களை பிரதிபலிக்கும் கேலியான கதாபாத்திரங்களில் வெளுத்து கட்டியவர். முட்டாள்தனம், புத்திசாலித்தனம், குறும்புத்தனம், அப்பாவித்தனம், வெட்கம் கலந்த காதல் உணர்ச்சி என கலவையான உடல் மொழிக்கு சொந்தக்காரரும் கூட. ஒரு விதமான பதற்றம் கலந்த இவருடைய நகைச்சுவை உணர்ச்சி தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டது அப்படின்னே சொல்லலாம். காமெடி நடிகர்களுக்கு தனியாக கதை எழுதி நாயகனாக்குவது அப்படின்றத அப்போதே தொடங்கி வைத்தவர் தான் T.R. இவர் ஹீரோவாக நடித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் சிவாஜியே செகண்ட் ஹீரோ தான். இந்த படத்தில் சிவாஜி அவர்களுக்கு ஜோடி பத்மினி அப்படின்னா T.R. ராமச்சந்திரனுக்கு ஜோடி ராகினி. வைஜெயந்தி மாலா, அஞ்சலி தேவி, சாவித்ரி அப்படின்னு பல முன்னணி கதாநாயகிகள் இவருக்கும் ஜோடியாக நடிக்க தயங்கினதே கிடையாது அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. T.R. ராமச்சந்திரன் அவர்கள் மிஸ் ராகினி தேவியை கவர பாட்டு பாட வாயசைக்க அவருக்காக சிவாஜி அவர்கள் பாட போய் இருவரும் மாட்டிக்கொண்டு விழிக்கும் தவிக்கும் காட்சி ரசிக்கும்படி அமைந்திருக்கும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படத்தில் வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர்வாளும் போலே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை ராதா ஜெயலட்சுமி அவர்கள் அருமையாக பாடியிருப்பாங்க. ராகினி பாட, பத்மினி ஆட, சிவாஜி கணேசனும் T.R. ராமச்சந்திரனும் ஒளிஞ்சிருந்து ரசிப்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசனின் வெண்ணிலாவும் வானும் போலே அப்படின்ற இந்த அருமையான பாடலை தமிழிசை மாமேதை இசையரசு M.M. தண்டபாணி தேசிகர் இசையமைப்பில் நடிகை ராகினி பாடுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பாடலை தன் இனிமையான குரலால் கர்நாடக இசையுலக கானவாணி திருமதி ராதா ஜெயலட்சுமி ஜெயந்த சேனா அப்படின்ற மிக மிக அரிய அபூர்வ ராகத்தில் பாடியிருக்கிறாங்க. பாடலை திரைப்படத்தில் பாடும் ராகினி மாளிகையின் சுவற்றில் அமர்ந்து தூணில் சாய்ந்து கண்கள் சொருக கனவுலகில் மிதப்பது போல மிக அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு நடிகை பத்மினி அவர்கள் அருமையாக நடனம் ஆடியிருப்பாங்க.
டிஜி லிங்கப்பா அவர்கள், இவருடைய உண்மையான பெயர் பார்த்தசாரதி. இந்த பெயர்ல இசையமைக்க விருப்பப்படாததால பந்துலு அவர்கள் தனது தாய்மொழியான கன்னட தேச பெயரான லிங்கப்பா அப்படின்னு மாற்றி அமைத்தாராம். ஆனா நமது இன்றைய பாடலுக்கு லிங்கப்பா இசையமைக்கவில்லை. அந்த திரைப்படத்துல இந்த ஒரு பாடலுக்கு மட்டும்தான் தண்டபாணி தேசிகர் அப்படின்ற கர்நாடக சங்கீத விற்பனர் இசையமைத்திருக்கிறாரு. பந்துலுவுடைய முதல் தேதி படத்துல கூட தேசிகர் ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருந்தாரு. B.R. பந்துலு அவர்கள் T.R. மகாலிங்கத்திடம் உதவியாளராக இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து பிரிந்து சென்று அவர் தனது முதல் படமான கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தயாரித்த போது திரு டிஜி லிங்கப்பாவையே இசையமைப்பாளராக நியமித்தாரு. நீலகண்டன் இயக்கத்துல உருவான இந்த படத்துல வெண்ணிலாவும் வானும் போலே அப்படின்ற பாரதிதாசன் பாடல் இடம்பெற்றது. இந்த பாடலுக்கு முதல்ல இசை வடிவம் அளித்தவர் திரு M.M. தண்டபாணி தேசிகர். அவரிடம் லிங்கப்பா அவர்கள் அனுமதி பெற்று அதுக்கப்புறம் திரு பாரதிதாசனிடமும் இந்த பாடலை போட்டு காட்டி அவர் ஒப்புதல் அளித்த பின்னரே சில மாற்றங்களுடன் இந்த படத்துல சேர்த்தாரு. இந்த படத்தின் பாடல்கள் வெற்றி அடையவே பந்துலு லிங்கப்பாவை தனது அடுத்த படமான முதல் தேதிக்கும் இசையமைப்பாளராக நியமித்தாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.